விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பாவித்ததாக கருதப்படும் பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்றை தோண்டும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு போலீசார் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசம் 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கும் கிழக்காக உள்ள காணி ஒன்றில் தனியாரின் காணி ஒன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகள் தளபதிகள் மற்றும் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் பாவித்ததாக கருதப்படும் நிலக்கீழ் பங்கர் ஒன்றினை தோண்டும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. புதுக்குடியிருப்பு போலீசார்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் குறித்த தனியார் காணியின் 2 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுதலை புலிகளின் முகாமாக அமைத்து அங்கு செயற்பட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்று இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு போருக்கு முன்னர் அந்த காணியில் கன்னிவடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதாவது போருக்கு பின்னர் போரின் குண்டு தாக்குதலால் பதுங்குகுடியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதால் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையில் நிலத்தின் கீழ் சுமார் 20 அடி ஆழத்தில் அந்த நிலக்கீழ் பங்கர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலக்கீழ் பங்கரின் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதமோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பி சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் தோண்டல் நடவடிக்கையை கூட முன்னெடுத்திருக்கிறார்கள். அருகில் கிடங்குகளை தோண்டியிருக்கிறார்கள். வீட்டின் உரிமையாளர்களுக்கு இந்த சம்பவம் தெரிய வந்ததை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த பகுதியினை பார்வையிட்டு பாரிய அளவிலான பங்கர் காணப்படுகின்றன புலனாகியிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தொடர்பான வழக்கு தொடரப்பட்ட நிலையில் குறித்த பங்கரனை தோண்டும் நடவடிக்கைக்காக கிராம சேவையாளர் உள்ளிட்ட ராணுவத்தினர் சிறப்பு அதிரடிப்படையினர் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த கனரக இயந்திரம் கொண்டு தோண்டும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் அதற்கான அந்த பகுதியை துப்புரவு செய்யும் பணி குறிப்பாக இந்த பங்கருக்குள் பார்த்தால் பாரிய நீர் நிரம்பி காணப்படுகின்றது. அதாவது குறிப்பாக ஒரு 15 அடி கீழ் இறங்கி சென்று பார்க்கும்போது இன்னும் 10 அடி கீழ் இறங்கும் போல் இருக்கின்றது. இந்த பங்கர் பாரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது சிலர் சொல்கின்றார்கள் விடுதலை புலிகளின் நிதிப்பிரிவு இருந்ததாக சொல்கின்றார்கள். சிலர் சொல்கின்றார்கள் விடுதலை புலிகளின் கணனி பிரிவு இருந்ததாகவும் சொல்கின்றார்கள். இவ்வாறான பாரிய அளவிலான பதுங்குகுடி எந்த ஒரு சேதமும் இல்லாத நிலையில் இவ்வாறு உக்கிர போர் நடைபெற்ற இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசம் வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதிகள் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நிலக்கீழ் பங்கரானது பாரிய அளவில் காணப்படுகின்றது. இதற்குள் ஏதாவது இருக்கலாம் எனவும் நம்பப்படுகின்றது. உண்மையில் இதனை செய்தவர்கள் முன்னாள் போராளிகள் சிலர் இருப்பார்கள். அறிந்தவர்கள் இது எவ்வாறு எங்கு அமையப்பெற்றது என்பதை சொல்லுங்கள். அதாவது குழந்தையேசு கோயிலடியால் கேப்பாவிளவு நோக்கி செல்லும் போது 2வது ஒழுங்கை இடது பக்கம் 2வது ஒழுங்கை செல்லும் போது 3வது 4வது காணியாக இந்த காணி அமையப்பட்டிருக்கின்றது. பாரிய அளவிலான பதுங்குகுழி. தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். இந்த பதுங்குகுழிக்குள் நாங்கள் இறங்கி காணொலி எடுத்திருக்கின்றோம். இந்த காணொலியை காட்சிப்படுத்துவதற்காக இங்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். Hand